ஸ்ரீ வணக்கம். அதாவது மீனவ கிராமங்களில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 3500 ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பவித்ரா, அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோடை வெப்பம் தணிந்து பல பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் வரும் 19, 20, 21 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்ட ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் நாகப்பட்டினம் மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் எனவும் கடல் அலைகள் 1.5 கிலோமீட்டர் வரை உயரம் எழக்கூடும் எனவும் கடல் நீர்மட்டம் அதிவேகத்தில் இருக்கும் எனவும் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள 27 கிராமங்களில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எச்சரிக்கை அறிவிப்புகள் ஒலிபெருக்கி மூலம் செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், நாகூர், செருதூர், காமேஸ்வரம், வெள்ளப்பள்ளம், சமந்தான்பேட்டை, நம்பியார் நகர், கல்லார், வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட 27 கிராமங்களிலிருந்து சுமார் 3500 ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி துறைமுகங்கள் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுமார் ஒரு 3000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் வேலையிழப்பு ஏற்பட்டுள்ளது. பவித்ரா, மீன்பிடி தடை காலம் தற்போது அமலில் உள்ள நிலையில், அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அமலில் இருக்கிறது. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. ஆங்காங்கே திடீரென பெய்து வரும் மழையால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கடலுக்கு செல்லாமல் உள்ள விசைப்படகு மீனவர்கள் தற்போது பழுது பார்க்கும் பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மழையினால அந்த பணியும் தொய்வடைந்துள்ளதாகவும் மீனவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். மேலும் விவரங்களை மீனவர் கூறுவதை கேட்கலாம். இது மாதிரி புயல் அறிவிப்பு பிசரிசிலேருந்து எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கடுமையாக இருக்குது. 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21 இந்த 3 நாளையும் கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற 27 கிராமங்கள்லேயும் மொத்தம் 3500 நாட்டுப்படகுகள் உள்ளது. இந்த அத்தனை போட்டுகளுமே நாங்கள் யாரும் தொழிலுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு எல்லாருமே நிப்பாட்டிட்டோம். அதனால் கடல் சீற்றங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிப்பாட்டிட்டோம். அதனால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எந்த தொழிலுக்கும் போகாத அளவுக்கு நாங்கள் எல்லா கிராமங்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சு யாரும் போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நான் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வலைகள்லாம் கொஞ்சம் பழுது பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மறு அறிவிப்பு வர்ற வரலையும் நாங்கள் தொழில் செய்ய மாட்டோம். அவங்க என்றைக்கு போக சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் தொழிலுக்கு போவோம் அப்படிங்கிற கட்டுப்பாடில் நாங்கள் இருக்கிறோம்.